திருப்பதி வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 தொழிலாளர்கள் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை குறித்து தமிழகத்திலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்தவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜவாஹிருல்லா இப்பொழுது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஜவாஹிருல்லா. அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 12 பேர் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களது கருத்து என்ன? இது மிக மோசமான கொடூரமான மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, தம்மர கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டால் கைது செய்வதற்கு தான் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதே தவிர, காக்கா குருவியை சுட்டுக் கொள்வது போல மனிதர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுவும் இந்த தொழிலாளர்கள் எல்லாம் மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பெரும் பண முதலாளிகள் இவர்களை ஏமாற்றி இது போன்ற பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிக கொடூரமானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட டிஐஜி உள்பட அனைத்து அதிகாரிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் மோதல் சாவுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல வழிமுறைகள் எல்லாம் இந்த நடவடிக்கைகளில் மீறப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசும் கூட இந்த விஷயத்தில் உரிய கவனம் செலுத்தி நம்முடைய 12 தமிழர்கள், 9 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 3 பேர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமான நிகழ்வாக இருக்கின்றது. எனவே இந்த அப்பாவி மக்களை, தொழிலாளர்களை, ஏழை தொழிலாளர்களை கொன்று குவித்தவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்படும் வரை தமிழக அரசும் இந்த வழக்கிலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திரு ஜவாஹிருல்லா, அதாவது வேலை இல்லாமல் சுற்றித் திரியும் இளைஞர்களை ஆசை வார்த்தைகள் கூறி இதுபோன்ற வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்துகிறார்கள் சிலர் என்கிற ஒரு தகவலும் அண்மையில் வெளியானது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். அதே போல் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். அதாவது ஆந்திர காவல்துறையினர் என்ன அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாத வண்ணமாகவோ அவர்கள் கல்வீசி தாக்குகிறார்கள். அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை சுட இருக்கிறோம் என்றும் சுட்டிருக்கிறோம் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதன் பின்புலம் என்னவாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? முதல்ல இந்த ஆந்திரா காவல்துறையினர் சொல்வது போன்றுதான் என்கவுண்டர்ல மக்களை கொல்லும் போது எல்லா காவல்துறையினர்களும் இதே செய்தியை, இதே கதையை தான் கட்டவிழ்த்து விடுவார்கள். எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் சுட்டோம் என்று. சுடுவதாக இருந்தால் முழங்காலுக்கு கீழே சுடுவதற்கு தான் அனுமதி இருக்கின்றதை தவிர பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் இவர்களை நேரடியாக சுட்டுக் கொள்வதற்கு யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? இவர்களே இப்படி சுட்டுக் கொள்ளலாம்னா நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எதற்காக இருக்கின்றது? எனவே இவர்கள் அப்பாவிகள் பசியின் காரணமாக, வறுமையின் காரணமாக இத்தகைய செயலில் ஈடுபடப்படுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதே நேரத்தில் இது போன்ற செயல்களில் இவர்களை இங்கிருந்து ஆசை வார்த்தை காட்டி ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் யார் என்பது பற்றியான விசாரணையை தமிழக அரசு தொடங்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். உங்களது கருத்துக்களுக்கு நன்றி திரு ஜவாஹிருல்லா. தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயம் குறித்து இப்பொழுது, அதாவது திருப்பதியில் வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 தொழிலாளர்கள் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அதிமுக கட்சியைச் சேர்ந்த திரு ஆவடிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஆவடிக்குமார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 தொழிலாளர்கள் ஆந்திர காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் திருப்பதி வனப்பகுதியில். இந்த ஒரு சம்பவத்தை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்? உங்கள் கருத்து என்ன? பதிவு செய்யுங்கள். இந்த சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது போலீஸ் துப்பாக்கி இருக்கிறது என்பதாலே துப்பாக்கியால் சுட்டுத்தான் இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அல்லது குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நிலையை ஆந்திர போலீஸ் கடைபிடித்து வருவது கண்டிக்கத்தக்கது. தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை கூட மென்மையாக அணுகுகின்ற இந்த சூழ்நிலையில் அந்த கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்று கூட அறியாத வகையில் அந்த பகுதியில் பிரவேசித்தார்கள் என்பதற்காக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அல்லது அந்த பகுதியில் அத்துமீறி நுழைந்திருந்தால் அவர்களை பிடித்து விசாரித்திருக்க முடியும். ஆனால் போலீஸ் வேண்டுமென்றே அவர்கள் என்ன நோக்கத்திற்காக ஒரு மனித உயிர்களை, காக்கை குருவிகளை சுடுவதை போல் சுட்டுக் கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது. இது முறையற்ற செயல். இந்த செயல் என்பது ஆந்திர போலீஸ் தொடர்ந்து அந்த பகுதியில் செய்து வருகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு
காட்டுமிராண்டித்தனத்தை ஆந்திர போலீஸ் நிறுத்த வேண்டும். அவர்கள் மனித உயிர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை தருவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த பகுதியில் பிரவேசித்தார்கள் என்பதற்காக அவர்களை எல்லாம் சுட்டுக் கொள்ளுவது என்பது கடுமையானது, கண்டிக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏழை அப்பாவி கூலி தொழிலாளர்களை வஞ்சிப்பது என்று நாங்கள் கருதுகிறோம். திரு ஆவடிக்குமார், தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் தமிழக அரசு இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் தமிழக அரசு இந்த நிலைப்பாட்டில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் என்று நம்பலாம்? இல்லை, இது ஆந்திர பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. ஆந்திர அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கம் முன்வைக்கும். எனவே அந்த பகுதியில் நடந்த அவர்கள் எல்லைக்குள் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது கண்டிக்கத்தக்கது. அந்த வகையில் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அந்த இறந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்காக கூடுதல் அக்கறை செலுத்தினாலும் மனித உயிர்களை மதிக்க தவறிய, மனித உயிர்களை துச்சமாக மதித்து அவர்களை தொடர்ந்து இது போன்று அவர்கள் உயிர் பலிக்கு வாங்குகின்ற இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் இதை நிச்சயம் எதிரொலிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி திரு ஆவடிக்குமார்.